ஒரே ஊர்ல மாமியார் வீடு இருக்கிற மாதிரி கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனா என்ன பண்றது, அங்கேயேதான் போய் மாட்டிப்போம். அம்மா வீடு மாமியார் வீடு வேற வேற ஊரா இருந்தா இங்க 4 நாள் அங்க 4 நாள் இருந்துட்டு வரலாம். அவங்களுக்கும் திருப்தியா இருக்கும், நம்மளுக்கும் திருப்தியா இருக்கும். அது இல்லாம ஒரே ஊரா இருந்துச்சுன்னா அங்கேயே வாழ்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அங்க இங்க சுத்தினே இருக்கணும். அப்படி இல்லாம வேற ஊர்ல இருந்துட்டு ஏதோ பண்டிகை ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டைம்ல ஊருக்கு வரப்போ மாமியார் வீட்டுல 2 நாள் அம்மா வீட்டுல 2 நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வரோம். ஆனா அந்த பிளான் எல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம வீட்டுல பண்டிகை வச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு என்ன போறது அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேற எதுவும் பண்ண முடியாம அங்கேயே இருக்க வேண்டியதா இருக்கும். ஆனா அவங்க பொண்ணுக்கு மட்டும் ஒரு 1008 போன் பண்ணுவாங்க. பண்டிகை இல்லையா, அம்மா வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் முடியாது, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு 2 நாள் போயிட்டு வந்துட்டோம் நினைச்சுக்கோங்களா. போறப்ப நல்லாதான் இருப்பாங்க, திரும்பி வரப்போ மாமியார் மூஞ்சி ஹஸ்பண்ட் மூஞ்சி தீஞ்சு போன தோசை மாதிரி இருக்கும். எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் பண்டிகையா இருந்தாலும் உங்க பொண்ணு மட்டும் உங்க வீட்டுக்கு வந்துடணும். ஆனா உங்க மருமகள் மட்டும் அவங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாது. இது என்ன நியாயம்? சரி போட்டோம், மாமியார்ஸ் தான் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அப்படின்னு தெரியுது இல்லையா. கட்டின புருஷனுக்கு என்ன ஆச்சு? யார் என்ன சொன்னாலும் அவங்க பொண்டாட்டி மேல இவங்க எப்படி கோவப்படலாம்? போயிட்டு தான் வரட்டுமேமா அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அது இழுத்துட்டு வந்து இங்க சண்டை போட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு 4 நாள் பேசாம இருக்கிறது. இந்த மாதிரி செஞ்சா ஒன்னும் பிரயோஜனம் இருக்காது. சுத்தி இருக்கிறவங்க 1008 குறை சொல்லலாம், ஆனா கட்டின புருஷன் குறை சொன்னா செய்யாத தப்புக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கினா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த வைஃப்க்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்க தங்கச்சி உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களே, அதே மாதிரிதான் உங்க வைஃபோட வீட்டுலவும் எதிர்பார்ப்பாங்கன்ட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி சண்டையெல்லாம் நடக்காது. இது ஒரு சிஸ்டர் பர்சனலா மெசேஜ் பண்ணி சொல்ல சொன்னாங்க.